நாளைக்கு இந்தியா கூட்டணியில் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து இந்த ஸ்கூல் பசங்களை வச்சு மேடை ஏற்றிக்கிட்டு சீன் போட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, இதெல்லாம் எடுபடாது. திமுக தன் சுயலாபத்திற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். ஆனால் உன் ஊரில் நான் உள்ளே வரும்பொழுது இப்படி சாமிக்கு தான் முளைப்பாரி எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? முளைப்பாரி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறதுலாம் அதை வந்து கரூர் மண்ணில் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு எடுத்திருக்காங்கன்னா நம்மளை காப்பாற்ற போகக்கூடிய கடைசி நம்பிக்கையாக தளபதி விஜயை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம வந்து எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்ததை நம்ம பார்க்கல. ஆனால் இன்றைக்கு விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அரசியல் புரிதல் இல்லாமல். ஆனால் இன்றைக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய இந்த திமுகவை விரட்டக்கூடிய கடைசி நம்பிக்கையாக, கடைசி ஆயுதமாக தளபதி விஜயை பார்க்கும் பொழுது சத்தியமாக செந்தில் பாலாஜி நீ மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து கண்ணை கசிட்டு அணுக போகிறாப்புல. ஒவ்வொருத்தரையாக பேச வைக்கிறார் செந்தில் பாலாஜி. இதற்கு மேலே நீங்கள் வந்து நான் தான் மன்னன் மாமன்னன்ற நினப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா 10 காசு பிரயோஜனப்படாது. செந்தில் பாலாஜி அமைதியாக போகிறது அவர் கெரியருக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுங்களேன், விஜய் எதையெல்லாம் தொட்டு பேச ஆரம்பிச்சார்னா மறுபடியும் வழக்குகள் வந்து எங்கெங்கெல்லாம் பாயும், எந்த இடத்திற்கு வரைக்கும் இது பேசும் பொருளாக மாறுன்றது அவருக்கு தெரியும். மறுபடியும் இந்த எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுமா இல்லையா? முடியாது. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து இனிமேட்டு ஹாஸ்பிட்டலு வீடுன்னு அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.